ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் யாரு தெரியுமா? மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹிங்கிறான். ஒரு முஸ்லிம் யாரு தெரியுமா? அவன் நாவாலையும் கையாலையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா அவன் தான் முஸ்லீம். ஜிப்பா போட்டு தாடி வச்சு பள்ளிக்குள்ளேயே நெத்தியை போட்டு தைச்சி நெத்தியெல்லாம் கருத்து இருந்தா முஸ்லீமா? அவ்வளவு செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணிருப்ப. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பொண்டாட்டிக்குரிய ஹக்க செலுத்தல, டிவோர்ஸ் பண்ணியிருப்பாரு. அங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சோத்துக்கு வழியில மிதிக்கும், பிள்ளை செலவு கட்டாம போலீஸ் தேடுவான் அவரை. ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பாரு. சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்கா கொடு, மனைவி மக்களை ஒழுங்கா பாரு, உன் தாய்கிட்ட மரியாதையா நடந்துக்க, தகப்பனுக்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க. அப்ப குடும்பத்தை எல்லாம் பார்க்கல, ஊர் சேவையா அதுலயும் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்ல போட்ட ஓடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர். கொடுக்கும்போது அப்படி பேஸ் கொடுக்கறது, இப்படி எல்லாம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒன்னும் இல்லை, முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தா தான் முஸ்லீம், அவ்வளவுதான். அப்ப தொழுது நோன்பு பிடிக்கிறது அதெல்லாம் அவனுடைய கடமை. முஸ்லீம் அப்படி என்றால் ஒன்னால இன்னொருத்தனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க, இதெல்லாம் தெரியாதனமா இருக்குது. உண்மையாக முஸ்லீமுக்கு டெஃபினேஷன் அவன் கையாலும் நாவாலும் அடுத்தவனுக்கு, நாவால கூட பிரச்சனை வரக்கூடாதுன்றா எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீமா இருப்பான்? அடுத்தவனுக்கு இருக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருப்பான்? அடுத்தவனுக்கு கொலை பண்றவன் எப்படி முஸ்லீமா இருப்பான்? தூள் அடிக்கிறவன், தூள் விற்கிறவன், பீடி சிகரெட் விற்கிறவன், கம்பெனி நடத்துறவன், லேபல் ஒட்டுறவன், வீடி போயில கொடுக்கிறவன், வீடி சுத்துறவங்கலாம் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? இருக்காத. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரத்தின்படி வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால மட்டும் சாவுறாங்க. அப்ப வீடி கம்பெனி நடத்துறாரு ஹாஜியார், அவர் பள்ளிக்கு தலைவர்.